காங்கிரஸ் கட்சியின் திரு இப்ராஹிம் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். என்ன ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. இங்க தமிழ்நாட்டிலையும் வெற்றி, அதே மாதிரி இங்க நினைத்ததை விட அதிக எண்ணிக்கையில இருக்குதா இந்தியா கூட்டணி? கண்டிப்பாக. அதாவது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்பது எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடந்து சென்ற பாரத் ஜோடோ யாத்ரா மற்றும் பாரத் ஜோடோ நியாய யாத்ரா, இந்த ரெண்டு தரப்புக்கான யாத்திரைகள் கிடைத்த மாபெரும் வெற்றின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி இங்கே இரட்டை சகோதரர் அவர்களுடைய வெற்றியாக தான் இன்றைக்கு 40க்கு 40 தொகுதியும் பார்க்க முடியும். காரணம், இந்திய நாட்டுடைய வருங்கால பிரதமராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் சரி, இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சரி, அண்ணன் தம்பி உறவை பேணி இன்றைக்கு இந்தியா கூட்டணியை வலுப்பெற செய்து இன்றைக்கு இந்தியா கூட்டணி ஸ்திரத்தன்மையோடு இருக்குது என்றால், இன்றைக்கு அதன் காரணமாக 40க்கு 40ஐயும் தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதை தாண்டி மோடி என்கின்ற பிம்பத்தை இன்றைக்கு அகில இந்தியம் எங்கும் உடைத்து உத்தரப்பிரதேஷ் மாடல் என்று சொன்னதை அந்த புல்டோசர் மாடலையும் உடைத்திருக்கிறார்கள் மக்கள் இந்த இடத்துல ஒரு கருத்தை தெளிவாக சொல்கிறாங்க. வளர்ச்சி முக்கியம், தேசம் முக்கியம், மதம், சமுதாயம் இதெல்லாம் அடுத்து என்பதை தான் இன்றைக்கு உத்தரப்பிரதேசில் காங்கிரஸுடைய வெற்றி என்பது தெளிவாக காட்டுகிறது. இதை தாண்டி தமிழகத்தில் காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி என்பது தெளிவாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான். இதை எதிர்பார்த்து தான் இருந்தால் மக்களுக்கும் தெளிவாக தெரிகிற ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. இன்றைக்கு நிலவக்கூடிய விஷயம் என்னென்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இத்தனை நாளாக என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, இந்திய நாட்டு பிரதமராக நீங்கள் யார் அறிவிக்க போறீங்க, இந்தியா கூட்டணியை கேட்டுட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கு என்டிஏக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த கேள்வி வச்சிருக்காங்க, நீங்கள் யார் கூட்டணி. காரணம் என்னவென்றால், இன்னைக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இல்லை. ஒருவேளை அந்த சந்திரபாபு நாயுடு அவர்களோ இல்லை நிதிஷ்குமார் அவர்களோ நான் தான் பிரதமராக இருக்கணும்னு சொல்லி இக்கட்டு போட்டாங்கன்னா, இன்றைக்கு மோடி அவர்கள் தான் பிரதமர் ஆவாரான்னு கேட்டால் முடியாது. அவங்க ரெண்டு பேரும் அதை ஒத்துக்கலைன்னா அந்த டீல் க்ளோஸ் ஆகாதுல்ல, அந்த கூட்டணி வலுப்பெற செய்யாதுல்ல. அப்போ இது குறித்து தான் இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குது. இப்போ கூட எங்களுடைய மாநில தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள் தெளிவாக சொன்னார், கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமரும் என்று. இன்றைக்கு சாயங்காலம் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தியும் சொல்லியிருக்கிறார், நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றுவோன்ட்டு. எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது, தமிழக மக்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. நீங்க சொல்றபடி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா என்னென்ன முயற்சிகள், அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும்? இப்ப ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்களேன். ஆல்ரெடி பிற கட்சிகள் ஒரு 20 இருக்கு, தனிப்பட்ட கட்சிகள்ல ஒரு 19 மெம்பர் கிட்ட இருக்காங்க. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச முன்னிலையில் இருக்காங்க. ஆல்ரெடி 240 டிஜிட்ல 240 அண்டரில் தான் வந்து பாஜக இருக்கிறது. பாஜகக்கே தனிப்பெரும்பான்மை கட்சி இல்லை ஆட்சி அமைக்கிறதுக்கு. இப்போ இவங்களோட அலையன்ஸில் இருக்கிற நிதிஷ்குமார் அவர்களும் டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டி அவர்களும் சேர்ந்து கைகோர்த்தா தான் இன்றைக்கு பாஜகவுடைய கட்சி ஆட்சி அமைக்க முடியும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. கீழே இருக்க சிவசேனா ஆதரவு கொடுத்தாலோ வேறு யார் ஆதரவு கொடுத்தாலும் அங்கே ஃப்ராக்ஷன் இல்லை, அரித்மேட்டிக் கால்குலேஷனில் சொல்கிறேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் பிரதானமாக இருந்தால் மட்டும்தான், இவர்களோடு சுமூக ஒப்பந்தம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த என்டிஏ அலையன்ஸ்ன்றது வரக்கூடிய ஆட்சிக்கு உரிமை கூற முடியுமே தவிர்த்து, இதற்கு முன்னாடி இருந்த பிரதமர் 2.0 3.0 சொன்னீங்கல்ல, அந்த பிரதமர்லாம் இருந்த அதே ஸ்டைலில் இருந்தார்னா கண்டிப்பாக இந்த முறை ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. காரணம், என்றைக்குமே இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் 2014 2024 வரைக்கும் ஒரு முறை கூட செய்தியாளர்களை சந்தித்து மிகப்பெரிய தேர்தலுக்கு முன்னாடி சொல்கிறேன், தேர்தலுக்கு முன்னாடி செய்தியாளர்கள் சந்தித்ததே கிடையாது. அதே மன்மோகன் சிங் ஆட்சியில் 133 முறை மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் இருக்கக்கூடிய மாநில பிராந்திய கட்சிகளோடு வழி நடத்துவார் என்பது இங்கே இருக்கக்கூடிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. காரணம், ஒரு பக்கம் சிவசேனாவை ஏக்நாத் ஷிண்டே மூலியமாக உடச்சி தனிப்பெரும் கட்சி ஆக்குனாங்க, அங்கிட்டு தேசியவாத காங்கிரஸை வந்து அஜித் பவார் மூலியமாக கொடுத்தாங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் கையில் பலாபலத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே எங்கெல்லாம் அரசியல் ரீதியாக பாஜக மீது நம்பி போனவர்களை எல்லாம் அகதியாக விட்டிருக்கிறது பாஜக அரசு என்பதுதான் இந்த வரலாறு. அந்த வரலாற்று பிரகாரம் ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கிட்டு போகணும். என்னன்னா, எந்த இடத்துலையுமே பாஜக அரசு தன் கூட வச்சிருந்த எல்லா கட்சியுமே, மாநில கட்சிகள் எல்லாத்தையுமே அந்த வர்சஸ் பிஜேபின்ற செட்டிங்கை தான் கொண்டு வந்துச்சே தவிர்த்து அந்த பிராந்திய கட்சிகளோடு கொண்டு போகணுன்றது இல்லை. அதுக்கு தான் அவங்க சொல்றது டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்னன்னா, மாநிலத்திலும் எங்களுடைய ஆட்சி, மத்தியிலும் எங்களுடைய ஆட்சி. அப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் என்ன பண்றது? அப்ப அழித்தொழித்தர வேண்டும், இருக்கக்கூடாது. அதுதான் காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லிட்டு வந்தீங்க. எங்க கண்ணுக்கு தெரிந்த வரைக்கும் காங்கிரஸே இல்லைன்றீங்க. காங்கிரஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்க, தோ இருக்கிறது காங்கிரஸ் காட்டிட்டாங்கல்ல, மக்கள் காட்டிட்டாங்கல்ல.
நீங்க சொல்ல வேணாம், மக்கள் காட்டிட்டாங்க தெளிவா. இன்றைக்கு அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாள் என்று இன்றைக்கு வாழ்த்து சொல்லியாக வேண்டும். மக்கள் மிகப்பெரிய பரிசு தந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்களுக்கு. அப்ப நாங்களும் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் அண்ணாமலைக்கு இன்றைக்கு மக்கள் கொடுத்திருக்க வாக்கு சதவீதத்தை வச்சு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இரட்டை இலக்கத்துல வந்திருக்கு இல்லையா வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு? என்ன இரட்டை இலக்கத்துல வந்திருக்கு? 10% கூட்டணியோட, தனிப்பட்டு வரும்போது 6% தான் வந்திருக்கு. 6% தான் வந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன், சரி நீங்க நமக்கு உறுதியான தகவல் இல்ல இன்னும் வரல, முன்னிலையில இருக்கு. சரி ஃபிராக்ஷன் நம்பர்ஸை கூட விட்டுருங்க. நீங்க என்ன சொன்னீங்க, அபவுட் 20 சொன்னீங்க, 20% சொன்னீங்கல்ல, 20% எங்க வந்துச்சு? அப்ப ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் அளித்த தீர்ப்பை நம்ம யதார்த்தமா ஏத்துக்கணும். இப்ப நாங்க ஒத்துக்கிறோமே, காங்கிரஸ் கட்சி இந்த ட்ரிபிள் டிஜிட்டை தொடணும், அது வரைக்கும் நாங்க அதுக்கான வேலையை செய்வோம் அப்படின்னு நாங்க ஏத்துக்கிறோமே, மறுத்துக்கு பேசலையே. அப்ப அந்த நிலைமையில இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் எப்பொழுதுமே உடனுக்குடனே நேரடியாக பதில் சொல்லுவாரு. இன்னைக்கு ஏன் பதில் சொல்லாம இருக்கிறார்? எங்களுடைய ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சூளுரைத்தாரு, யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் த தமிழ்நாடுன்னு சொன்னாரு. அது போல தானே இன்றைக்கு தமிழக மக்கள் இன்றைக்கு பாஜக பின்னங்கால் பிறடி இருக்க தொடர்த்திருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு 40 நமதேன்ற மெனி போயிடுச்சுல. அப்ப இன்றைக்கு இருக்கு. ஆனா என்ன மாதிரியான வாக்கு வித்தியாசம் என்ன இருக்குது ஒவ்வொரு 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு? இதையும் நம்ம கணக்குல எடுக்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு 4 முனை போட்டி, அந்த 4 முனை போட்டியில அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? சில இடங்கள்ல 2வது இடத்துல பாஜக வந்திருக்கு, 9 இடங்கள்ல பாஜக வந்திருக்காங்க, 3வது இடத்துல அதிமுக வந்திருக்காங்க, மற்ற இடங்கள்ல எல்லாம் அதிமுக 2வது இடத்துக்கு வர்றாங்க. அப்ப எல்லா இடங்களையும் அதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குல்ல. இல்ல இப்ப ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லணும். 23 வேட்பாளர்கள் பாஜக சார்பாக இறக்கப்பட்டாங்க. அந்த 23 வேட்பாளர்கள்ல எல்லாமே காங்கிரஸ் பாஜக கட்சியினரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, 12 வேற்று கட்சியினர் சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கு போட்டிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் என்ன சொன்னாங்கல்ல, அவங்க தான் 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. நல்லா பார்க்கணும். இங்க இருந்து நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களை இறக்கி விட்டாங்க, அவர் எம்எல்ஏ இருக்கார், திரும்பி உள்ள கொண்டு வந்துறாங்க. அக்கா தமிழிசை அக்கா இருந்தாங்க அங்க, அவங்களை கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் போட்டியிடவே மாட்டேன்டாரு, வலுக்கட்டாயமா உள்ள கொண்டு வந்து பிடிச்சி இழுத்து விட்டாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே இன்னைக்கு அண்ணன் எல்முருகன் அவர்களுக்கு திரும்பியும் கேபினெட் கொடுத்துட்டாங்க, கொடுத்து திரும்பியும் அவரை போட்டியிட வச்சாங்க. ஸோ இங்க ஒரு நிர்பந்தம் இருக்கு பாருங்க. என்ன நிர்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல நீங்க எக்காரணத்தை கொண்டும் நீங்க ஒரு லெவல்ல அந்த அப்பர் லெவல்ல நீங்க பாஜக இருந்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல தேர்தலில் போட்டிட்டாகணும், என்ன பொறுப்புல இருந்தாலும் கூட அப்படின்ற அழுத்தத்தை பாஜக ஏன் கொடுத்தது? அப்ப அந்த அளவுக்கு தான் பாஜகவுடைய செல்வாக்கு இருக்கிறதா அப்படின்னு நம்பும்போது ஆம் என்றதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தலுடைய அறிக்கை.